Hi everyone, welcome back to Banu kitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான துவையல் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. சுண்டக்காய் துவையல் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சுண்டக்காயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிளுங்க. நம்ம சக்கரை அளவை கட்டுப்படுத்தும். குழந்தைங்களுக்கு வயிற்றுல பூச்சிலாம் இருந்தது அப்படின்னா இதை கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரத்த அணுக்களை அதிகரிக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இந்த சுண்டக்காயை வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா சேர்த்துக்கோங்க டயட்ல. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சுண்டைக்காயை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நிறைய பேருக்கு இது சுண்டைக்காய் எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்படிதாங்க இருக்கும். காம்புல இருந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இருக்கும். இது ரோட் சைட் ஷாப்ஸ்ல தாங்க நிறைய கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா விடாதீங்க, கண்டிப்பா வாங்கிக்கோங்க. அந்த காம்புல இருந்து இந்த சுண்டைக்காயை மட்டும் தனியா எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த சுண்டைக்காயை ஒண்ணு நம்ம கட் பண்ணிட்டு சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒன்னொன்னா இந்த மாதிரி ஒரு கல்லை வச்சு இடிச்சு சேர்த்துக்கோங்க. எல்லா சுண்டைக்காயும் இந்த மாதிரி இடிச்சு எடுத்துட்டு வந்துருங்க. நம்ம ரோட் சைட்ஸ்ல நிறைய கிடைக்குங்க. இது பாத்தீங்கன்னா விடாதீங்க, கண்டிப்பா வாங்கி இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. இது தண்ணியில ஊறட்டோங்க, இல்லைன்னா கருப்பாயிடும். இது அப்படியே தண்ணியிலேயே இருக்கட்டும். நாம இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுந்து தாங்க சேர்த்திருக்கேன். அடுப்பு தீயை மிதமான சூட்டுல வச்சுக்கோங்க. இந்த உளுத்தம் பருப்பை பொன்னிறம் ஆகுற வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கணும். லைட் கோல்டன் கலர்ல வரணுங்க. அந்த அளவுக்கு இதை நம்ம வறுத்தா போதும். இப்ப பாத்தீங்கன்னா லைட் பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த சமயத்துல காரத்துக்கு ஒரு 10ல இருந்து 15 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கோங்க. நான் 10 காஞ்ச மிளகாயை சேர்த்திருக்கேன். இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா வறுத்தாச்சு. இதுல 7 பல் அளவுக்கு பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 4 கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி சேர்த்தா கூட போதுங்க. இது எல்லாத்தையும் ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். நம்ம எடுத்து வச்சிருந்த சுண்டைக்காயை தண்ணியை முழுசா வடிகட்டிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. சுண்டைக்காயை சேர்த்த பிறகு இதை 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருங்க. ரொம்ப முக்கியங்க. நீங்க வதக்க தான் சுண்டைக்காயில இருக்கிற கசப்பு போகும். நீங்க சரியா வதக்கல அப்படின்னா நமக்கு சுண்டைக்காய் கசப்பாவே இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு சுண்டைக்காயை நல்லா வதக்கிக்கோங்க. மேல கொஞ்சம் ஹார்டா இருக்குங்க. நீங்க கையில எடுத்து இப்படி அமுக்கி பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கணும். ஒரு எக்ஸாக்ட் 10 நிமிஷம் வறுத்தாலே போதும். பாருங்க, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை அணைச்சிருங்க. கொஞ்சமா மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிருங்க. இதோடைய சூட்லயே ஒரு 30 செகண்ட் மட்டும் இதை வதக்கிக்கோங்க. பாருங்க, இது நல்லா வதக்கியாச்சு. இது ஆறட்டுங்க. நல்லா ஆறின பிறகு இதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. சூடாவே அரைக்காதீங்க, இது நல்லா ஆறட்டும். இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இதை கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. கொஞ்சமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வாங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதீங்க, வெறும் கொரப்பா அரைச்சிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த சமயத்துல நாம இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாவும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 கப் அளவு கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா இந்த 1/4 கப் நம்ம காரத்துக்கு எல்லாமே கரெக்டா பேலன்ஸா இருக்கும். இதை கொஞ்சமா தண்ணியை சேர்த்து மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணுங்க. துவையல்ன்றதுனால நமக்கு திக்கா இருக்குங்க. இதுவே நீங்க சட்னி மாதிரி கொஞ்சம் தண்ணியான பதத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்க 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். நமக்கு இது கரெக்டா இருந்ததுனால நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்க தாளிக்கணும்னா கூட கொஞ்சம் தாளிச்சுக்கலாங்க. ஆனா நான் இதுல தாளிக்கல. சூடான சாதத்துக்கு, இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு சூப்பரா இருக்குங்க. இந்த துவையலை சேர்த்து கொஞ்சமா நெய்யும் நல்லெண்ணெயும் சேர்த்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு துவையலுங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இதை செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு கசப்பா இருந்தாலே பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது அவங்களுக்கு கசப்பும் தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.